இன்னொருத்தர் வேண்டுதல் அடிக்கிறான். பழனி முருகா குமரேசனுக்கோசரம் இதை அந்த மொட்டை அடிக்கிறேன். குமரேசா வீடியோ பைத்தியம் பண்ணிட்டு இருக்கான். ஓ கிழிச்சு விட்டுறாதியா குமரேசா, உனக்கு நல்லா பையனா பிறக்கணும்டா. எனக்கு ஆல்ரெடி வேண்டுதலே வச்சுக்கிறேன். அப்பா முருகன் கணேசன் பையன் அடுத்து பேண்ட் சட்டை யாரும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. பேண்ட் சட்டை வேணுமாடா? கூட்டி இருக்குதா? வீடியோ எடுத்துக்க தம்பி. நீ வாய் பேசாத, வாய் மூடிட்டு உக்காந்து மட்டும் அங்கே அடிச்சு விட்றீங்களுக்கு வாட்டமா உட்காரு, எதுவுமே பேசக்கூடாது. 10 நிமிஷம் ஒண்ணு கம்முனுங்கிறாங்க, எல்லாத்தையும் சவுண்ட் வரக்கூடாதுங்கிறாங்க. ஏன் மேஸ் எல்லாம் எடுக்கணுமா? எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கிச்சி முடி முத கொண்டு எடுக்கணும். இந்த கை கொஞ்சம் நேரம் வடக்குன்னு ஊற்றிக்கு. கை நடக்கும் போதுடா மொட்டை அடிக்கணும். அப்படியே பொழுது வெய்ய அடிக்குது, மேகம் கருமேகம் வந்துட்டு இருக்கு. பொழுது நமக்கு தேவலாத்து பாத்து யாரும் சத்தம் போடக்கூடாது, பேசாதுங்க. பேசக்கூடாதுங்கிற பேசுறதெல்லாம் பதிவாகும். ஒரு பீடிக்கு கொடுத்தோட என்ன எதாவது தருவாங்க. ஒரு பீடி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் கண்ணை ஒரு பீடி அதில் கொடுத்து அப்பனுக்கு ஒரு பீடி தரணும். இந்த நான் பேசுற நீ கெட்ட வார்த்தை அந்த போய் பேசு. இங்கே இல்லை வீடியோ கிட்ட பேசக்கூடாதுங்கிறோம். கண்ணவன் தம்மு ஒன்று கொடுப்பா பிள்ளாட. சண்டைக்கு வைக்கிற மாதிரி இருக்காங்களா? ஏன்டா வேட்டில என்ன சிரித்துன்னு மண்டை. இந்த வாயை பேசாத, வாயை மூடிட்டு உட்காந்துரு. அப்படியே இரு. சைடில் இதை அடிக்கிறது எவ்வளோ நேரமாடா? இதுமாதிரி தான் அடிக்கணும். சத்த பேசாத உட்காந்துருக்கு சொல்லுங்க. கொட்டி உடச்சிருவேன். அப்பா வாங்கிட்டாருப்பா. தண்ணி கொஞ்சம் தெளிச்சு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாம் பறந்து போயிட்டாங்களா? காடி போய் திருட்டு காடிப்பேன், பொய்க்கு அடிப்பேன். அவனா அப்போ உண்மையே அடிக்கிட்டு வந்து சுடுகாட்டில் ஒளி வச்சுவான். அப்படியே சென்று போயிட்டேன், மரம் அடிச்சேன். எறானா அப்போல்லாம் அவரும் அந்த அந்த மைண்ட் வரும்னா அந்த கருவாயம் உன் வீட்டுக்கிட்ட அந்தாண்டா 6 வருடம் திரும்ப பால் உப்பு கசாப்படுக்கிறோம். அது சேர்ந்த மாதிரி தான். ஆனால் அப்புறம் அந்த மாடு எல்லாம் வாசம்
பெருமாள் இவன் உங்க மாமக்கார குச்சிக்கால முக்கியம் முடி இறங்கினா அப்படித்தான் அவங்களாம் அது தலையிட எனக்குலாம் டிக்ஸு தெரியும். அதான் டிக்ஸு தெரியுதான். ஏய் மாமான்னு கூப்பிட்டு செருப்பு கழட்டி அடிச்சு ஏ நீ பேசாத சத்த வாய் மூடிட்டு உட்காந்துரு வீடியோ எடுக்க மட்டும் யாரும் பேசக்கூடாதாம்மா அது அடிக்கிறதே விட்டுரு இவனுக்கு அடிக்க தெரியல. காற்று அடிச்சு என்னதான் முடியும் எடுத்து பிளேடு ஒன்று முந்தா பிளேடு கம்மி இருப்பா நீ அப்பா அப்படி ஒரு காயம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வாய் மூடிட்டு இருங்க சவரம்னா முடி கோயிட்டு இருந்து அள்ளி போட்டுருணும் எடுத்து குண்டான்ல நினைச்சுக்கு தண்ணியில அதான் ஏன் மூடிட்டு நவரு நிம்மண்ணா வந்து இங்க வேலையை நோண்டிக்கிட்டு இருக்கிற நல்லா ஊருட்டும் ப்ரோ ஏ ஒழுங்கு கீழே வை முன்ன குண்டானா ஏ வீடியோ வந்து கேட்டுக்கிட்டு அட கொண்டா வந்து சில்லறத்தனமா சீனு போட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு மொட்டையா அடி போட மாட்டேன் பாக்குறியா வேலையை பார்த்துட்டு போறேன் அடுத்தும் போட வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிற நீ அடிமாமா பொறுமையா அடிமாமா நீ யாருக்கும் ஏ வீடியோ வந்து கேட்டுக்கிட்டு அட கொண்டா மொட்டையா அடி வந்து சில்லறத்தனமா சீனு போட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு மொட்டையா அடி போட மாட்டேன் பாக்குறியா வேலையை பார்த்துட்டு போறேன் அடுத்தும் போட வந்து நோண்டிக்கிட்டு இருக்கிற நீ அடிமாமா பொறுமையா அடிமாமா நீ யாருக்கும் யார்கிட்ட வாய் கொடுக்கணுமா அடிக்கிறோம் ஓகேமாமா கம்முன்னு நீ சொல்லு விடு தம்பி இறாக்கண்ணா பார்க்கலாம் வண்டி கொடுப்பாயன் நம்ம அதனால கொண்டா சுரேஷ் மாமா அடிக்கிறேன் அட காசு எனக்கு வேணும் எவ்வளவு தெரியுமா கொண்டாயா குடியா நான் அடிச்சு விடுறேன் டக்குன்னு டக்குன்னு அடிச்சு விட்றேன் கம்முட்டு பொறுமையா அடிக்க சொல்றான் அவன் ஏண்டா கரெக்டா அடிச்சா போதும் அப்பா அப்படி பண்றீங்க தம்பி கம்மி சரி வா போங்க வா தண்ணி விடுப்பா தண்ணி விட்டா ஏ நீ நவரு முன்ன மிஷின் வந்து நோண்டிட்டுங்கிற வந்துட்டா உண்டை கிழிஞ்சு விட்டுச்சுடா ஏ சில்லறத்தனமா பண்ணிட்டு இருக்கிற வயசுக்கு தகுந்த மாதிரி ஒழுங்கா உன் வேலையை பாக்குறியா நீ பண்றா மாப்ள நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டா அகராதி பேசுறான் உதவி செய்யலைனாலும் உபத்திரம் பண்ணாத இருக்கணும் சரி கம்முன்றாக்கண்ணா சொல்லுனா நீ அவ்வளவுதான் சுரேஷ் மாமா கரெக்டா கரெக்டா வரா நேர் மாட்டேன் அக்கறமாடு வந்து கெடுக்குமா அந்த மாதிரி வந்து நோண்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரேன் ஐயோ நீ சாப்பிட்டு போ பார்க்கலாம் பிளேடு நல்ல பிளேடு வாங்கிட்டு தரது இல்லை பிளேடு பிடிக்கலையா வேற பிளேடு போட்டுறீங்க யாங்கலாம் சருன்னு நான் வந்திருக்கோம் நேரம் வேலையை முடிச்சிருக்கேன் இந்த வரைக்கும் இடத்தையே அடிக்கலையா ஷூ ஏ பேசாத கையை எடுத்துட்டு உக்காரு இந்த தண்ணியில அடிச்சு இது பண்ணு அப்படி இல்லை நகத்துல தண்ணி விட்டு நகர்த்திட்டு அடிக்கணும் ஏய் யாரும் சத்தம் போடாதீங்கடா வீடியோ எடுக்கிறான்டா ஏன்டா இப்படி பண்றீங்க எல்லாம் நக்கர மாடுங்க வந்து மேர் மாட்டுங்க வேலைக்கு எடுக்கிறது தான் வேலை மாரி அவன் ஃப்ரெண்டுன்னு உதவி செய்வாங்க இங்கே உதவி செய்கிறது இல்லைனாலும் மாரி கம்முன்னு அவன் வேலையை பார்த்துட்டு உதபத்திரம் பண்ணாத இருந்தால் பரவாயில்ல ஏய் ராஜா நோட்டு பையன்டா யாருக்கு பையன் ராஜா ஹோட்டல் கடை ராஜா நகர்ல அவங்க பையன் அது கூட உனக்கு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கமாயா பூஜை இருக்கிற புண்டால வாக்கா புண்டை வந்து
அங்க இருக்கும்போது அந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது தெரியும். இந்த பொண்டமான கேட்கற எல்லாம் அவன் தான் கொடுத்தான் வந்துடா சிகிச்சை பத்தி ஒரு வீடியோ நான் அப்புறமேட்டு வேணா நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துருவோம். சரி நீ திரும்ப அந்த அண்ணன் தண்ணி பாத்திரத்தை எடுத்துட்டோம். தண்ணி பாத்திரத்துக்கு வந்துட்டாங்க. சோறுடா பாத்ரூம் கடந்துடாது. பாத்ரூம்ல வாத்துறேன். எதுவும் பேசாத உக்காந்துருக்கோம்னு. ஆமா ஒரு நிமிஷம் பாத்ரூமுக்குள்ள கடந்துச்சு தெரியும். நீ வேலை பாரு, வீடியோ உன் மண்டத்தை நின்றுட்டு இருக்கு, நீ மசுறு மண்டையும் திருப்பிட்டு இருக்கிற. ஏன்னா அதெல்லாம் ஆடாத குத்து ஆடுனாலும் காரியத்து மேலே கண்ணு இருக்கணும்பாங்க. ஏன்டா நீயே பார்த்தா இல்லையா உனக்கு எத்தனை தூரம் எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. எந்தனா எதை பண்ண நீ மூடிட்டு கம்முன்னு திரும்பாதே ஏறேன். பொறுமையாக அடிக்கிறோம். ஐயோ வீட்டுக்கு தள்ளி கூட தண்ணி மண்டைக்கு தெளிச்சுதுன்னு கொஞ்சம் ஈரம் அடிவேறு, முடியோட அடிவேறு கொஞ்சம் ஈரமா. எங்க அக்கா வந்து டீ கொடுத்தா கூட குடிக்க மாட்டான். அதுக்கு பிளேடு வாங்கிட்டு வந்த எக்ஸ்ட்ரா டீ வந்து வீட்டுல வந்து கொஞ்சமா குடிக்க மாட்டேன். டீ வச்சு எங்க அக்கா கொடுத்தா குடிக்க மாட்டேன். வந்துருக்கு. ஆனால் இங்கே நல்லா நான் அடித்த இடத்துக்கிட்ட இருந்து அழுத்தினா அடிவேறு வரைக்கும் கரெக்டாகவே வரும். எல்லா பக்கமுமே நல்லா அடித்த பக்கத்தில் இருந்து இல்லை. உனக்கு மிஷினு கரெக்டாக பிடிக்க தெரியல. நல்லா சரைச்ச பக்கத்துல இருந்து இழுத்தினா எல்லா பக்கமுமே கரெக்டாக கூடாது. நீ தலை குமிஞ்ச வாக்கில் இரு. இப்போ நல்லா சரைச்ச பக்கத்துல இருந்து இழுக்க எவ்வளோ அழகா வருது. அதனால நல்லா சரைச்ச பக்கத்துல இருந்து தான் சரைக்காத பக்கம் இழுக்கணும். அப்படி இழுத்தினா தான் வரும். இல்லப்பா பவுனுக்கு வாங்கி போடுறேன் தலைப்போல அப்படியே காசு கூட தண்ணியில் பிளேடு மிஷின் விடு. பிளேடு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வேலையை முடிச்சிருக்கோம். நீ யாருக்கா போட்ட செலவு பண்றவனுக்கு எல்லாம் ஒரு தேடி ஒரு பக்கமா ரவுண்ட் அடிமா போதும் அசிங்கப்படுத்தி சுரேஷ் போடா கண்டவன பையன். அந்த அருமை சத்த வாய் மூட்டு வந்துட்டு போங்கலாம். கம்முனா இருக்கலாம். அடுத்தவங்க போல வந்து நோடுறத வேலைமா இரு. அவன் வாக்கில் செய்கிறாங்க, நீங்க சண்டைக்கு போறீங்க. முதல்ல நான் தான் போட்டுருக்கேன். ஊர்மா இருங்கள பாருங்கடா, வேலைமே இருக்கா ஓத்தான் இன்னைக்கு இல்லை. ஆமா கொட்டி முட்டி எனக்கு 6 கோடி. நான் உனக்கு மிஷின் பிடிக்க தெரியல, நல்லா அடிக்க தெரியலையா? ஆடா பிளேடு சரியில்லை. பிளேடு கூட மாத்திக்கியா அப்படி வேற பிளேட் ரெண்டாவது பிளேட் தான் போட்டில்ல, அதை போடு. பிளேடு போடுயா. 2 பிளேடு வாங்கிட்டு வந்து வைக்கிறியா? முக்காவாசி முடி எடுத்துட்டா, அவர் இன்னொரு பிளேட் போட்டு நல்லா ஆடுறா. இப்போ அழுத்தி பிடிச்சி மிஷினையே அழுத்தி பிடிச்ச மாதிரி, மண்டையை அழுத்தி பிடிச்ச மாதிரி எடு. அப்படி எடு, மண்டையை அழுத்தி பிடிச்ச மாதிரி எடுக்கும் பாரு, எவ்வளோ தான் இருக்குது. உங்க மாமா சந்து போந்துரு இருந்தா கூட வருவான். போல 10 இல்லாத இருந்தா இல்லைங்களா? இப்போ கூட அங்கிருந்தா உக்காந்து நின்றுட்டு வந்தான். அதை கூட வச்சு பிடி. ஒரு பக்கமா இருந்து பொறுமையா அடிக்கும். ஒன்னும் அடிக்கிறது இல்லை மாமா, வீடியோ மூட்டை எடுத்துக்கோங்க. மண்டையில் 10,000 அழுக்கு வச்சிருக்கிறேன் பாரு. இந்த பேன்சி ஏன்டா உங்களுக்கு புண்டா, உனக்கு தேவை மொட்டை புண்டா, கம்முனு வீடியோ மூட்டை எருமை. நான் என்ன சொன்னேன்? நான் எதை வேற எதாவது தப்பா சொன்னேன்? கம்முனு அடிக்கிறாடே.
உனக்கோசம் தானே அந்த மொட்டை கூட. நான் இப்படி ஊருக்கு என்ன பண்ணிருக்கேன் அவனை விட்டுற மாட்டேன்டா. நான் அங்கேயே வருவேன்டா, கிச்சி பழத்துக்கே வருவேன்டா. மாமா மீசிலிருந்து எல்லாமே எடுக்கணும். நீ மண்டை திருப்பி சாச்ச மாதிரி இப்படியா? மாமா மாமா நீ என்னமோ ஓவரா இறக்குற மாதிரி தெரியுது. கிழிச்சு விட்டுறாதே. ஐயோ நீ வாய் மூடிட்டு எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் எடுக்குது. என்ன எடுக்கல முடி கொதிக்கிறா. போனதானத்த வாய் மயிறு தான். நான் 100 ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரேன். கிழிச்சு விட்டு போயிடாதே. ஐயோ எடுக்கும்போது வாய் பேசாத, மண்டை ஆட்டாது இரு. வரணும் 1000 ரூபாயா மொட்டைக்கு? காதல காதல காதல் ஏன்னா ஏண்டா இப்போ அந்த இருக்கிற அதிக முடி மட்டும் எடுத்துட்டு இந்த இது மீசை தாடி எடுத்து கிச்சு முடி எடுக்கிற மாதிரி இதுன்னு கடைசியாக வீடு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மீதி மண்டையை எடுத்து விட்டுக்குவா. அப்போ நான் உக்காந்து வீடியோ அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் முழுசி எடுத்து முடிச்சோன்னு ஒரு வேறு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும் எடு. இப்போ மண்டை போதும், சுத்தில கையில தள்ளி விட்டு தாடி மீசை எடு. இப்போ தாடி மீசை எடு. மீசை தாடி எல்லாமே எடுத்துரு. காசு 200 ரூபா கொடுத்துட்டு போ. அப்படி ஐயோ மாமூலி பிள்ளைங்க தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த உதட்டொட்டி இருக்கிறது எடுத்துரு. மாமூலி பிள்ளைங்க வந்து தூக்கி கொடுத்துருவாங்க. 2 பசங்க வச்சிருக்கா பிள்ளைங்க வந்து தூக்கிடா. அவன் ஐயோ அப்பட்டு போய் கொடுத்துருவாங்க. அப்படிங்க அஞ்சோ நீ எது வாய் பேசாத, வாய் ஆட்டாது. அந்த கீவோதோட ஒட்டி இருக்குது பாரு, எனக்கு இப்போ ஊதுனாப்புல வச்சிருக்கிறான் அந்த இடம். கையை எடுத்துட்டு பிளேடு போடுற பக்கம் கைக்கு தெரியணும், இது கேமராவுக்கு. இப்போ அந்த இப்போ ஓகே. இப்போ மீசை தண்ணி போ. அந்த போய் கெட்ட வார்த்தை பேசு, இங்கே வீடியோவுக்கு பதிவாயிரும். நம்ம சொல்றோம். நம்ம இங்க நம்ம மாமூட்டுப்பா இங்க சொல்றேன். எதுக்கு அங்க போன? எல்லாம் சொந்தக்காரங்க தான். நான் இங்க சொல்ல புது புதியில் சொல்றேன். நீயே உடனே ஜாதி. ஆமா கிழிச்சிருச்சு. ஒரு நிமிஷம். ஒன்றும் ஆகல. நீயா கண்ணை மூடு, கண்ணை மூடிக்கு. கண்ணு மேலே மூடி உள்ளாத போகிற மாதிரி கண்ணை மூடின மாதிரி இருங்கிற. கண்ணுக்குள்ளே மூடி போகக்கூடாது, இல்லைன்னா வலிக்கும். இப்போ நீங்க தங்கத்துக்கு போற பாத்துக்கிற மாதிரி அவர் பாத்துக்க மாட்டாரா? பாத்துக்குவாங்க. நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இடத்துல நாம போய் ஏதோ இப்போ இது கிச்சு முடி. கரெக்டா இருக்கும். அது அப்புறம் நீ கழுவிக்கு ஃபோட்டோ வெறும் மூட்டையோட ஃபோட்டோ எடுக்கும்போது இப்போ கிச்சு முடி, இப்போ கிச்சு முடி எடு. ஏய் அப்புறம் கழுவு இரு. கிச்சை தூக்கு. உட்காந்து பக்கத்துல கிச்சு தூக்கு. உட்காந்த மாதிரி. உட்காந்து கோயிலெல்லாம் உட்காந்த மாதிரி தான் அடிப்பாங்க. உட்காரு. சொல்றேன் யா இது இந்த கிச்சு அதுக்கப்புறம் நான் மீட்டை அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டீங்களா? மீட்டை அடிச்சுருக்குறேன். அவ்வளோதான். எனக்கு ஒன்று